முரளி என்ன பண்ணுறாரு, அபிக்கு இந்த கண்ணில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து தப்பிச்சு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் அபி வந்து ஐயோ எப்படியாவது வந்து ராகவோட சித்தி கண்ணில் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, எல்லா இடமும் சுற்றிட்டு இருக்காங்க. என்னம்மா வேலை கேட்டியே என்னாச்சு, வந்துட்டாரு பாரு மேனேஜர் அப்படின்னோடனே மேனேஜர் கூப்பிட்டு என்னம்மா இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சிருந்தா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை கேட்டு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்ல வராங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து ராகவோட சித்தி அங்கே வராங்க. சொல்லு, முதல்ல ராகவோட கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, இந்த ஷாப் எங்கே யாருதுன்னு நினைக்கிற, இதுவும் ராகவுக்கு சம்மந்தப்பட்ட ஷாப் தான், எங்கே போனாலும் கடைசியில் இங்கே தான் வந்தாகணும் அப்படின்னமா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வேலை நீங்கள் கொடுத்தா கூட எனக்கு தேவையில்லை. என்னம்மா ஏம்மா அப்படி சொல்கிற, பின்ன என்னங்க இந்த ஷாப்பை வந்து அவரோடதுன்னு தெரிஞ்சது நான் வந்திருக்கவே மாட்டேன், புரியுதா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து செம்மையாக டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க ராகவோட சித்தி. அடுத்து வந்து அபி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஏன் தான் நம்ம இங்கே வந்தோமோ இந்த மாதிரி ஆகிடுச்சு, கடைசியில் வந்து அவங்கக்கிட்ட போய் இப்படி மாட்டிக்கிட்டோமே சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து இன்னும் முரளி காணும் எங்கே போனாலும் சொல்லிட்டு கவலையாயிடுறாங்க. அஞ்சலி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் முரளி இப்படி தான் பண்ணுறாரு பாரு, சாரி எடுக்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படி சொல்லிட்டு எல்லாம் புலம்புறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஆகிடுச்சே அப்படி சொல்லிட்டு அபி புலம்பினே வந்து வண்டியில் வர பார்க்குறாங்க. உடனே முரளி என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா பண்ணுறாரு, எப்படியாவது வந்து அபி எதையாவது ஒன்று மாட்ட வச்சு நம்ம காப்பாற்றுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அமைச்சிருக்கேன், இந்த பொண்ணை வந்து வந்து கலாட்டா பண்ணுங்கள், நான் வந்து உங்களெல்லாம் அடிச்சுட்டு எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றிடுவேன், அப்புறம் என்ன அப்படின்னோன்னா சரி ஓகே சார் அப்படியே நாங்கள் பண்ணிடுறோன்றாங்க. அதே மாதிரி நிறைய ரவுடிஸ் எல்லாம் வந்து அபிக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. என்னம்மா நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து அப்பா நல்லா கரெக்டாக பண்ணிட்டாங்க, இப்போ போய் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கே போகிறாரு. கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, ராகவ் வந்து எல்லாரையும் அடித்து போட்டுட்டு நம்ம அபியை காப்பாற்றுறாரு. அபி வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படி என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. வா நான் ட்ராப் பண்ணுறேன்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, ஆட்டோவில் போகிறாங்க. உடனே ராகவ் வந்து அவங்க கூடவே வந்து போய் உட்கார்றாரு. இந்த உடனே அபி விட பார்க்குறாங்க, ராகவ் தாங்கி பிடிக்கிறாரு. வீடு வரைக்கும் அபியை வந்து விட்டுட்டு நிற்கிறார் ராகவ். அதை பார்த்து அபி வந்து சொல்கிறாங்க, உங்ககிட்ட நல்ல பழக்கம்லாம் இருக்கா, இப்போ தான் புரியுது உங்கள் பழக்க வழக்கம் என்னென்னு, பரவாயில்ல இந்த மாதிரி குணம்லாம் இருக்கே, பெரிய விஷயந்தான், உங்களை நான் புரிஞ்சுக்காமல் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ தான் புரியுது இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல குணங்கள்லாம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் வந்து அமைதியாக போயிடுறாரு. அபி வந்து ராகவ் போகிறதே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து அபி வீட்டுக்கு வந்தோடனே என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி இருக்க, வண்டி எங்கடின்னு சொல்லிட்டு அவங்க அக்காலாம் கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக முரளி அவங்க வந்து என்னாச்சுங்கன்னு சொல்லிட்டு வராரு. எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து என்னை காப்பாற்றிட்டாரு. ஹீரோவா அப்படின்னா வேறு யார், அந்த டெரர் பார்ட்டி தான். என்னது அவர் ஹீரோவா, என்னடி சொல்கிற, இப்போலாம் நீ பேசவே மாட்டியே, வேறு என்ன பண்ணுறது, அவர் தான் வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அபி வந்து ரொம்ப எக்ஸைட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி வருவாருன்னுக்கா அப்படி சொன்னோன்னே அனு வந்து நான் சொன்னேன் இல்லையா அவர் நல்லவர்னு சொல்லிட்டு, நீ தான் அவரை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அபி. ஆமாம், ஒரு டைமில் யோசிக்கிறேன், கண்டிப்பாக வந்து அவர் டெரர் பார்ட்டிக்குள்ளேயும் மனசு இருக்குது, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாரு போல் இருக்கு. நான் தான் அப்பயே சொன்னேன்ல அவர் கண்டிப்பாக நல்லவராக தான் இருப்பார், கோபக்காராக இருக்கார் அவ்வளோதான் அப்படின்னோடனே அபி வந்து அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. அபி வந்து அணுக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறாரு இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹீரோ ரேஞ்சுக்கு வந்து ராகவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட முரளி வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம போட்ட பிளான் வந்து இப்படி மாறி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.